தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அதிமுக கூட்டணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் அவர் இணைகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணியினர் ஏற்கனவே வாசனுக்கு பலமுறை அழைப்பு விடுத்தனர். இந்நிலையில் இன்று தமாக தலைவர்கள் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்களை சந்திப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அந்த கூட்டணியில் தமாக 30 தொகுதிகள் வரை கேட்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தனது முகநூல் பக்கத்தில் மக்கள் நல கூட்டணி மகத்தான அணியாக மாறுகிறது எனவும் ஏப்ரல் 9ஆம் தேதி தமிழக அரசியல் வரலாற்றில் அழுத்தமாய் பதிவாகப் போகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி என்பது குறித்து தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கடந்த 2 நாட்களாக கலந்து ஆலோசித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று முடிவு அறிவிக்கப்படும் என்று மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அதற்குள் ஒரு முடிவுக்கு வந்தாலும் அதே தொகுதியில் தேமுதிகவும் போட்டியிட விரும்பக்கூடும். எனவே அந்த இறுதி பங்கீடு என்பது அவர்களோடு அமர்ந்துதான் இதை முடிவு செய்ய முடியும். நிச்சயமாக அநேகமாக பெருமளவு அதிலே பேசி முடித்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.